அபி, ராகவ் 2 பேருமே சேர்ந்து நல்லா தூங்கிட்டே இருக்காங்க. தூங்கிட்டே இருக்கும்போது அப்படியே கனவு வருது. அப்படியே பார்க்குறாரு ஃபேனையே. ஃபேன் வந்து நம்ம மேல விழறா மாதிரி அப்படியே உருண்டு கீழ விழுந்துட்டாரு. கீழ விழுந்தோனே அப்படியே கத்துறாரு. அபி எழுந்துக்கிறாங்க. "ஐய்யய்யோ! என்னய்யா? என்ன பண்ணிட்டு இருக்க கீழ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன கட்டிலேருந்து உருண்டு விழுந்துட்டியா? சூப்பர்! ஐய்யய்யோ! அந்த கண்கொள்ளா காட்சிய நான் பார்க்காம போயிட்டேனே!" அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்கிறாங்க. சிரிப்ப அடக்கவே முடியல. பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. "ஏய்! இப்ப எதுக்காக நீ சிரிச்சிட்டு இருக்க? நான் தெரியாம விழுந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. "தெரியாம விழுந்துட்டீங்களா? உங்கள பார்த்தா தெரியாம விழுந்த மாதிரி தெரியலையே. ஏதோ ரொம்ப அலறி விழுந்த மாதிரி இல்ல இருக்கு" அப்படின்னு அபி சொல்றாங்க. "ஆமா, ஆமா. ஃபேனு தலை மேல விழறா மாதிரி நான் வந்து கனவு கண்டேன். அதனால தான் நான் உருண்டு விழுந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. "ஐய்யய்யோ! சூப்பரா இருக்கே கேட்கும்போதே" அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ராகவ் தூங்குறாரு. "தூங்கு" அப்படின்னு சொல்றாரு. அபியும் படுத்துட்டு இருக்காங்க. படுத்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே யோசிக்கிறாங்க ஃபேனை பார்த்துட்டு. "ஆமா, உங்க வீட்ல இருக்கும்போது என்ன பண்ணீங்க? ஏசி எல்லாம் அதிகமாக வச்சிங்கல்ல, நீங்கள் மட்டும் இங்கே நிம்மதியாக தூங்குறீங்களா? கண்டிப்பாக தூங்க விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்படியே எழுந்து பார்க்குறாரு. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஏன் ஃபேன் ஓடாதா?" அப்படின்னு கேட்குறாரு ராகவ். "அதெல்லாம் ஓடாது. ஏன்னா எப்பவுமே இப்படி தான். நைட் ஆனால் கரண்ட் போய் போய் தான் வரும்" அப்படின்னு அபி சொல்கிறாங்க. "ஓ அப்படியா? இந்தாங்க விசிறிக்கங்க" அப்படின்னு அபி கொடுக்குறாங்க. அப்படியே விசிறிக்கிறாரு. கொசெல்லாம் கடிக்குது. இருந்தாலும் அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. பார்க்குறாங்க அபி. பார்க்கவே பாவமாக இருக்கு. ஐயோ பாவம். சரி போனா போது, நம்ம மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபேனை போடுறாங்க. அனு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. ஆகாஷ் தலையில் ஃபேன் விழுந்ததை நினச்சி பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ ஆகாஷ் வந்து கேட்குறாரு, "என்ன ஆச்சு? எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லை, என்னால் தான் உங்களுக்கு இப்படிலாம் நடக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி, நீ சொல்கிறது கரெக்டாகவே இருக்கட்டும். அந்த 15 நாள் இருக்குல்ல, அது முடியட்டும். முடிஞ்சிட்டோடனே நீ என்னோட சேர்ந்து வாழ்வியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்குறாரு. "அப்போ பார்க்கலாம்" அப்படின்னு அனு சொல்கிறாங்க. "சரி வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாருமே எழுந்து சாமி கும்பிடுறாங்க. சிவராமன் எல்லாருமே சாமி கும்பிட்டோன்னே அப்படியே நின்றுட்டு இருக்காரு. "ஆப்ரேஷனுக்கு போகணும் இன்னைக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிவராமன் அவங்க 2 பொண்ணும் அப்படியே தோளில் சாஞ்சிக்கிறாங்க. அபி, அனு 2 பேருமே. "இங்கே பாருங்க, நீங்கள் 2 பேருமே ஏதோ ஒரு வகையில் கல்யாணம் ஆயிடுச்சு. என் பொண்ணுங்களை இதை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எனக்கு எதனா ஒன்றா கூட என் பொண்ணுங்களை நீங்கள் விட்டுறாதீங்க, நல்லா பார்த்துக்கங்க" அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு. "என்னப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. "இங்கே பாருங்க மாப்பிள்ள, ஏதோ மன கஷ்டம் உங்கள் மேலே இருந்துச்சு, ஆனால் இப்போ எதுவுமே இல்லை" அப்படின்னு சொல்கிறாரு. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் நல்லபடியாக திரும்பி வருவீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷும் சொல்கிறாரு. ராகவ் சொல்கிறாரு, "டைம் ஆயிடுச்சு, வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனோடனே அங்கே பார்வதி பார்க்குறாங்க. "இங்கே பாரு பார்வதி, நான் வந்துடுவேன் திரும்பி" அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆப்ரேஷனுக்கு போடுற ட்ரெஸ் எல்லாமே போட்டுக்கிறாரு. போட்டுக்கிட்டு "நல்லபடியாக வருவீங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. "இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன் எங்கள் ஹாஸ்பிட்டலில் நடந்திருக்கு. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை" அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ள ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே. ஆப்ரேஷன் உள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ராகவுக்கு ஃபோன் வருது. அட்டன் பண்ணி பேசுகிறாரு. "இல்லை, ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் கண்டிப்பாக வரணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆகாஷ் கிட்ட சொல்கிறாரு, "இல்லை, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம், நான் வெளியே போகிறேன். நீ ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. "இல்லை, நீங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்கிறாரு. "இல்லை பரவாயில்ல, முக்கியமான விஷயம், நான் போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அங்கேருந்து போகிறாரு. கடவுளே, அப்பாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ராகவ் போகிறாரு. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. "இல்லை, அவர் ஆப்ரேஷன் பண்ணி முடித்த உடனே கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு" அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அபி, அனு, பார்வதி, அவங்க அக்கா எல்லாருமே பயங்கரமாக அழறாங்க. தேம்பி "ஐயோ, எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சே" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. ஆகாஷ் எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ராகவ் வராரு. வர வழியில் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சிவராமன் என்ற அந்த பேஷண்ட்டுக்கு அன்றைக்கி ஹார்ட் ஆப்ரேஷன் நடக்குது. அவருக்கு ஹெவி டோசேஜ் கொடுத்துட்ருக்கோங்க. அதனால தான் அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதை ராகவ் கேட்டார். கேட்டோடனே வராரு. வந்தோடனே பயங்கரமாக டாக்டரை பார்த்து கோவப்படுறாரு. "என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? உங்களை நம்பி இங்கே கொண்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணால் ஹெவி டோசேஜ் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் கொடுத்ததுனால தான் அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்காரு. எல்லாத்துக்குமே காரணமே நீங்கள் தான். அவரை இப்போ ஃபஸ்ட்டு வேறு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் பார்க்கணும்" அப்படின்னு சொல்கிறாரு. "இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போகக்கூடாது. ஏதாவது உயிருக்கு ஆபத்தாயிடும்" அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. "என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கேருந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு. "பிரகாஷ், இங்கே ஒரு எமர்ஜென்சி, நீ வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்லை, நான் ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போயிட்டுருக்கேனே, அதுவும் எமர்ஜென்சி தான், என்னால் இப்போ வர முடியாது" அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாரு. ராகவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணோடனே அங்கேயே சொல்கிறாங்க, "இல்லை, கிரிட்டிக்கலு, அவர் உயிரோடு இருக்கிறதே ரொம்ப கஷ்டம்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அபி பயங்கரமாக கோவப்படுறாங்க. "அப்பா அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்திருந்தா கூட கோமா ஸ்டேஜில் உயிரோடு இருந்திருப்பார். நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்து இப்படி பண்ணிட்டீங்களே, எங்கள் அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராகவோட ஷர்ட்டை பிடிச்சி பயங்கரமாக கத்துறாங்க அபி.
அபி எதுவும் பண்ணாத அபி, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை அப்படியே பிடிச்சி இழுக்கிறாங்க. வேணாம் அபி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக அழறாங்க. எல்லாருமே அழறாங்க. ராகவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்படியாவது அவங்க அப்பாவை காப்பாற்றணும்னு நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. டாக்டருக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு, எப்படியாவது வர முடியுமா, ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் கிட்ட மறுபடியும்